கடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜயை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மனோஜை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மனோஜை கூட்டிகிட்டு வந்ததோ மீனா ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. மீனா ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து எடுக்க வராங்க. உடனே விஜயா, நீ எல்லாம் ஒன்றும் எடுக்காத, நீ வந்து மனசு வந்து எந்த அளவுக்கு வந்து வன்மத்தை வச்சுட்ருப்ப, நீ எல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து மீனாவை வந்து திட்டுறதுக்கும் அதே மாதிரி எடுபடி வேலை செய்யறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் வச்சுட்ருப்ப, வேற எதுக்கு வச்சிருக்க மாட்டீங்களாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பையனே உயிர் பொழைச்சி வந்திருக்கான், அவனை வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து விஜயா பேசிட்டு இருக்காங்க. உடனே பில் எல்லாம் எவ்வளோ பே பண்ணாங்களோ அதுக்கான பில் எல்லாமே கொடுக்குறாங்க. முத்து வந்து சொல்றாங்க, இங்க பாருடா, இது எல்லாமே உனக்காக கட்டின பில்லு தான் சொல்லிட்டு. உடனே மனோஜ் வந்து, யார் கட்ட சொன்னது, அவங்க வந்து யார் எப்படி கேட்டாலும் நீங்க பணத்தை கொடுத்துடுவீங்களா, வேற எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்களா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மனசு ஒடிஞ்சு போயிட்டு பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க. உடனே மீனா வந்து, இங்க பாருங்க ரோகிணி, இப்படியெல்லாம் ஏமாத்தி எங்களுக்கு வாழணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, நாங்க அதுக்காக தான் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் வாங்கி வச்சிருக்கோம், என்ன ஏதுன்றதை நீங்களே போயிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதும், இங்க பாரு, நான் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ வந்து இதுக்கு மேல இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வந்து அங்க மனோஜ் பேசிடுறாங்க. அடுத்ததா ஸ்ருதியோட ட்ராக்கை காட்டுறாங்க. ஸ்ருதி வந்து அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஸ்ருதியோட அம்மா வந்தது. இங்கே என்ன நீ பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய வீட்டில் அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துடுச்சா, நீ வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாரிச்சு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஸ்ருதியை பேச விடாமல் அவங்களாவே பேசிட்டு இருக்காங்க. நேரம் ரவி கிட்ட போயிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு, எதுக்காக என் பொண்ணு வேலைக்கு அனுப்பி இப்படியெல்லாம் இருக்கணுமா நல்லா சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நேராக முத்துவோட வீட்டுக்கு வந்து ஸ்ருதியோட அம்மா, என் பொண்ணு நீங்கள் வேலைக்கு அனுப்பக்கூடாது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நீங்களே வந்து பே பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அங்கே வந்து செக் புக் கொடுக்குறாங்க. உடனே முதல்ல முத்து வாங்கி, இப்போ எவ்வளோ வேணும்னாலும் நாங்கள் பே பண்ணிக்கணுமா, அப்போ இருங்கன்னு சொல்லிட்டு 50 கோடி ரூபாய் வந்து செக்கில் வந்து போடுறாங்க. இதை பார்த்தது ஸ்ருதியோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.